ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. எல்லோரும் தீர்காயுஷ்மான் பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ மங்களானி அபிவிருத்திர் பவத்து ததாஸ்து. இப்பொழுது என்னுடைய பிரசங்கம் எதற்காக நாம் இந்த வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மோடிஜி அவர்களுக்கு நம்முடைய வாக்குகளை அளிக்க வேண்டும், தேர்தலில் அவர் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை பற்றி கூற விரும்புகின்றேன். என்னுடைய பரிந்துரைகள், முதலாவதாக மோடிஜி அவர்கள், நான் வேதங்கள் படித்த ஒரு அந்தணனாக கூற விரும்புகின்றேன். மோடிஜி அவர்கள் ஒரு அவதார புருஷன் என்று கூறுகலாம், ஒரு அவதார மனிதர், மகாவிஷ்ணுவின் ஒரு அவதார மனிதர். நான் மோடிஜி அவர்களை நேரில் பார்த்ததும் இல்லை, எந்த கட்சியிலும் நான் உறுப்பினராகவும் இல்லை. ஆனால் என்னுடைய இந்த பரிந்துரைகளை, என்னுடைய இந்த அபிப்பிராயங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவா மூலமாகத்தான் இதற்கு நான் கூற இருக்கின்றேன். பாரத தேசம், நம்முடைய தேசம் நன்றாக வளர வேண்டும், ஒரு ஒரு உத்தம புருஷன் அவன் கைகளில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். மோடிஜி அவர்கள் நிறைய செய்திருக்கிறார்கள், அதை பற்றி கூற வேண்டிய ஒரு தேவை இல்லை. ஏனென்றால் நீங்கள் கூகுளில் சென்று அங்கே நீங்கள் தட்டங்கணத்தை தட்டெழுத்துக்களை தட்டிவிட்டு நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் பார்க்கலாம். அதில் ஒரு 26 வகையான அவருடைய உதவிகள் இருக்கும். நம்முடைய அரசின், மத்திய அரசின் சலுகைகள், உதவிகள், சப்சிடிகள் என்று பல நிதிகள் எல்லாம். குறிப்பாக 6000 ரூபாய் ஒரு ஏழை, வருமானம் குறைவாக இருக்கும் குடும்பத்திற்கு கணினி மையம் மூலமாக அவர் அனுப்புகின்றார் என்றால் லஞ்சம் ஒழிப்புத்தான் அது. இல்லாவிடில் இடைத்தரகர்கள் இருப்பார்கள். உனக்கு 6000 கொடுக்க வேண்டும் என்றால் எனக்கு ஒரு 500 ரூபா கொடு என்று 500 ரூபாய் 1000 ரூபாய் அவர்களை பிடுங்கிக் கொள்வார்கள். இதெல்லாம் ஒன்றுமில்லை. கணினி மையம் மூலமாக எல்லாருக்கும் அவர்களுடைய வங்கி கணக்கில், அவர்களுடைய வங்கியில், அவர்களுடைய கணக்கில் மிக சிறப்பாக வந்து சேர்ந்து விடுகின்றது. இதை தவிர சௌச்சாலயங்கள், நீரிழிவு கழிப்பறைகள், குளிக்குமறைகள், பின்பு நீர் வசதிகள் செய்து தருவது, இதெல்லாம் பல விதமான எல்லா செய்கைகளையும் அவர் செய்திருக்கின்றார். காப்பீட்டு தொகைகள், முதியோர்களுக்கு காப்பீட்டு தொகைகள், ஏழைகளுக்கு காப்பீட்டு தொகைகள், இலவச மருத்துவ உதவிகள் எல்லாம் செய்திருக்கின்றார். இதெல்லாம் நமக்கு தெரியும். பணவீக்கம் என்கின்றார்கள். அப்பா, பொருளாதார ரீதியில் நான் ஒரு பொருளாதாரத்தை பற்றி நிறைய அமெரிக்காவிலும் சரி, நம்முடைய இந்திய நாட்டில் சென்னையில் கல்லூரிகளிலும் சரி சொல்லியே கொடுத்துட்டு பொருளாதார வீக்கம் என்றது மணி டைம்ஸ் வெலாசிட்டி ஈக்குவல்ஸ் ப்ரைஸ் டைம்ஸ் த குவான்டிட்டி என்பார்கள் ஆங்கிலத்தில். ஒரு பெரிய ஒரு இக்குவேஷன். அதாவது மணியின் சுழற்சிகள் எத்தனை, அதனுடைய வெலாசிட்டி, சுழற்சி, பணம் எவ்வளவு இருக்கிறது, சுழற்சி, அதுதான் இந்த விலையையும் குவான்டிட்டி, எடைகளையும் நிர்ணயிக்கும் என்பது ஒரு கருத்து. அது என்பது ஒரு தத்துவம், ஒரு விஞ்ஞானம், பொருளாதாரம். அதனால் இப்போ உங்களுக்கு நீங்கள் கணினி மையம் மூலமாக இல்லை கைபேசி மூலமாக பணத்தை நாம் பரிவர்த்தனை செய்வோமே ஆனால் அது சீக்கிரமாக போய்விடும். அந்த தருணத்தில், அந்த வினாடியில் அது போய் கணக்கில் சேர்ந்து விடுகின்றது, வந்து விடுகின்றது. ஆனால் முன்பெல்லாம் நம்ம காசோலையை கொடுத்தால் அது 1 நாள் 2 நாள் ஆகும். அப்போது அதனுடைய புழக்கங்கள் சற்று குறைவு, இப்பொழுது புழக்கங்கள் கூடுதல், ஆனால் உற்பத்திகள் மிகவும் அதிகம். உதாரணமாக நீங்கள் 2014 எடுத்துக்கொண்டால் நம்முடைய ஜிடிபி என்பார்கள். ஜிடிபி என்றால் ஒரு நாட்டினுடைய 12 மாதங்களில் எத்தனை பொருள்கள் அவர்கள் உற்பத்தி செய்கின்றார்கள், அதனுடைய விலை மதிப்பும், எத்தனை சேவைகளை அவர்கள் சேவைகள் என்றால் ஒரு வக்கீலுடைய சேவைதான், அவர்களுக்கு நாம் ஒரு தொகை ஃபீஸ் என்று கொடுக்கின்றோம். மருத்துவர்கள், அவர்கள் அறுவை சிகிச்சை செய்கின்றார்கள். கணினி மைய நிபுணர்கள், அந்த மென்மயம், அதாவது சாஃப்ட்வேர், அதோடைய நிபுணர்கள், அவர்களெல்லாம் இன்று கணினி மையம் இல்லாமல், உங்கள் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் சும்மா வைத்து கொண்டிருக்கலாம். ஹார்ட்வேர் என்று கூறுகிறார்கள், பொருள்களை வைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் பொருள்களை வேலை செய்வது இந்த கணினி மென்மயம் தான், இந்த சாஃப்ட்வேர் தான். இதெல்லாம் நமக்கு தெரியும். அதோடைய மதிப்புகள் அதெல்லாம் சேர்த்து பார்த்தால் நீங்கள் 2014ஆம் ஆண்டில் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அப்பொழுது 1.85 ட்ரில்லியன் டாலர், இது மைண்டில் வைத்து உங்கள் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது 3.85 ட்ரில்லியன் டாலர், கிட்டத்தட்ட நாம் யூகே, அதாவது இங்கிலாந்து நாட்டினை நாம்
கடந்து விட்டோம். அவர்களுக்கு மேலாக நம்முடைய நாட்டின் மொத்த உற்பத்தியும் மொத்த சேவைகளும் மொத்த வருமானங்களும் மக்களுடைய அந்த நாட்டினுடைய 12 மாதங்கள் உற்பத்தியாகும் பொருள்கள் பலவிதமான பொருள்கள், அதாவது பொருள்கள் என்றால் நான் அணிந்திருக்கும் இந்த ஆடை, பஞ்சு, இல்லாவிடில் அரிசி, உளுந்து, பருப்பு, இரும்பு, சிமெண்ட்டு, அடிக்கும் பெயிண்ட், வர்ணம் எல்லாமே தான். அதனுடைய கணக்கு வழக்குகள் ரிசர்வ் பேங்க் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை கணக்கை காட்டுகின்றார்கள். அதை பார்ப்போமே ஆனால் அதற்கு மிகவும் சிறப்பாகத்தான் இருக்கின்றது. 2.5 மடங்கு இந்த பிரதமரும் இந்த 10 ஆண்டுகளில் 2.5 மடங்கை பெருக்கினதாக எனக்கு தெரியவில்லை. யாரிடம் கையில் கைபேசி இல்லை? நீங்கள் நெடுஞ்சாலைக்கு சென்றால் எல்லாம் சிறப்பாகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் 10 வருடங்கள் தான் ஆகின்றன. 70 வருடமாக ஒன்றும் அவர் ஆளவில்லை. அவர்கள் கட்சிகளும் ஆளவில்லை. அதெல்லாம் விட்டுவிடுங்க. அதெல்லாம் மிக சிறப்பாக நடக்கின்றது. அந்நிய நாட்டின் தலைவர்கள் அவர்களெல்லாம் மோடிஜியை புகழாரம்தான், புகழ் மாலைகள் தான். அதாவது திருக்குறளில் திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார், மகன் தந்தை காற்று முதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். இந்த பாரத தேச மகனான இந்த மோடிஜி அவர்களே இவர் பண்ணின இதை பார்த்தா எல்லாரும் ஜிங்கு, அதாவது சைனீஸ் பிரதமர் இந்தியா வளர்கின்றது என்று ஒத்துக்கொள்கிறார். ஏனென்றால் வாஜ்பாய் காலத்தில் இவர்கள் அணுகுண்டை வெடித்த பொழுது அப்பொழுது சைனீஸ் முதல்வர் என்ன கூறினார்னா, நீ முதல்ல உன்னுடைய ஏழ்மையை நீ முதல்ல பாரப்பா, நீ உனக்கு எதுக்கு இந்த குண்டெல்லாம் அப்படின்னு சொன்னார்கள். இப்பொழுது இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது ஒப்புக்கொள்கிறார்கள். அது தவிர யுஎஸ் தேசம் சரி, அமெரிக்கா தேசம், இங்கிலாந்து தேசங்கள், பல ஐரோப்பிய தேசங்கள் எல்லாரும் இதெல்லாம் ஒருமனதாக ஒற்றுக்கொள்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு தெரியும். இதை தவிர லஞ்சம் ஒழிப்பு, உதாரணமாக எப்படி அவருடைய இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் கணினி மையம் மூலமாக பண பரிவர்த்தனை வருவதனால் லஞ்சம் ஒழிக்கப்பட்டு விட்டது. நான் உதாரணம் ஒன்று கூறுகின்றேன். சமீபத்தில் என்னுடைய கேரள பிரதேசத்துக்கு நான் டூரிஸ்ட் டாக்ஸியில் போய் கொண்டிருக்கும் பொழுது, முன்பெல்லாம் அங்கே செக் போஸ்டில் இருந்து 2000 1000 என்று எவ்வளோ கூறுகின்றார்களோ இந்த டாக்ஸி டிரைவர் கூறுகின்றானோ அதை நான் கொடுப்பேன். அவன் இவ்வளோதான் சார் பில்லு கொடுத்தாங்க, இவ்வளோ அப்படிம்பார்கள். அது எனக்கு என்ன நடக்கின்றதுன்னே எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ ஆன்லைன் எல்லாமே நம்முடைய கம்ப்யூட்டரில், நம்முடைய மொபைலில் நம்ம பணத்தை செலுத்தி விட்டால் நமக்கு ரசீது எல்லாம் வந்து விடுகிறது. போய்கொண்டே இருக்கலாம். கார் வாகனம் போய்கொண்டே இருக்கலாம். லஞ்ச ஒழிப்பு எப்படியெல்லாம் தடுக்கப்படுகின்றது என்று பாருங்கள். அதனால் இந்த பெரிய அந்த டிஜிட்டல் பேமெண்ட், இப்போ இங்கிலாந்தில் 2 வருடமாக இருந்து கொண்டிருக்கின்றேன். அங்கெல்லாம் பணப்புழக்கங்கள்லாம் இவ்வளவு வசதியாக மொபைல் கைபேசி மூலமாக பணப்பரிவர்த்தனைகள் நடப்பதில்லை. இங்கு அவ்வளவு சுலபமாக எது எடுத்தாலும் உங்கள் மொபைலில் பேங்க் கணக்கையும் மொபைலில் வைத்துக்கொண்டால் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அத்தனையும் இந்தியா அத்தனை தலை சிறந்த நாடாக நான் மட்டும் கூறவில்லை, வல்லுநர்களும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள், நிபுணர்களும் கூறுகின்றார்கள். டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், டிஜிட்டல் டெக்னாலஜி, அந்த அறிவியல், பொருளியல் அறிவியல் எல்லாம் இந்தியா மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. இதற்காகவே நீங்கள் அவருக்கு ஓட்டு போடலாம். எல்லாருடைய கைகளிலும் வசதிகள் இருக்கின்றன. முதியோர்கள் வீட்டில் உட்கார்ந்தே நீங்கள் மொபைலை வைத்துக்கொண்டு உங்கள் காய்கள், கறிகள், உங்களுடைய மருந்துகள் எல்லாம் குறைவான விலைக்கே நீங்கள் அழகாக வாங்கலாம். வீட்டில் வந்து கொண்டு கொடுக்கின்றார்கள். உங்களுக்கு சேவை பணியாட்கள் தேவையே இருக்காது. இந்த மாதிரி பலவிதமான காரியங்கள். ஒரு ரயில் நிலையத்தில் உங்களுக்கு நீங்கள் நேரே சென்று இல்லாவிடில் ஒரு ஆளை பிடித்து அவங்க காலில் விழுந்து, அப்பா எனக்கு ஒரு டிக்கெட் ரசீதி வாங்கி கொடுப்பா என்று எல்லாம் அவசியமே இல்லை. எல்லாமே டிஜிட்டல் என்று அத்தனை சிறப்பாக எல்லா அரசு விபாகங்களிலும் பகுதிகளிலும் மிக சிறப்பாக இந்த கணினி மைய, இந்த கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ், அதனுடைய வசதிகள் மிக சிறப்பாக செய்து தந்திருக்கிறார். இதைவிட முன்னேற்றம் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கப் போவதும் இல்லை. நீங்கள் பாராளுமன்றத்துக்காக இத்தனை நாள் மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்களை அனுப்பி வைத்தீர்கள். சும்மா அங்கே போய் பாரதிய ஜனதா பார்ட்டியிடம் சண்டை போட்டு கொண்டு தான் வருவார்களே தவிர உங்களுக்கு நன்மை ஏதாவது நடந்திருக்கின்றதா? நீங்கள் அதையே பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் பாஜக பிரதிநிதிகளை அனுப்பி வைத்தால் அவர்கள் சட்டையை பிடித்து நீங்கள் கேள்வி கேட்கலாம். என்னப்பா நான் உன்னை அனுப்பிச்சேன் பாராளுமன்றத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு என்னையா பண்ண என்று கேள்விகள் கூட கேட்கலாம். இது எதிர்கட்சிகள் வைத்து கொண்டால் இத்தனை நாட்கள் அவர் தான் இருந்தார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு எம்பி கூட பாராளுமன்ற உறுப்பினர் போனதில்லை பாஜகவை சேர்ந்தவர்கள். எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் தான் அங்கே உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டு வெளிநடப்பு என்று கூறிக்கொண்டு வந்து சண்டை போட்டுக்கொண்டு எல்லாம் கலாட்டா செய்து கொண்டு இருப்பார்கள். நமக்கு வேண்டியது நன்மை, அவ்வளவுதான். பின்பு அவரை
எல்லா உலகத் தலைவர்களும் புகழாரம்தான் பேசிக்கொள்கிறார்கள். ஏனென்றால் பல விதங்களில் அரசியல் ரீதியாக ரஷ்யாவிடம் நட்பு, அமெரிக்காவிடம் நட்பு, சீன பிரதேசம் நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வைக்கிறார்கள். மோடியை கண்டால் பயப்படுகிறார். இராணுவத்தின் வலிமை மிக சிறப்பாக இருக்கின்றது. அதுதான் பகவத்கீதையில் கூறுகின்றார் பகவான், எத்யது ஆச்சரதி ஸ்ரேஷ்டः தத் ஏவ இதரः சஹ எது பிரமாணம் குருத்தே லோகः தத் அனுவர்த்ததே. எத்யது எதெல்லாம் ஆச்சரித்து ஆச்சாரம் பண்ணுகிறார்களோ சிரேஷ்டக புத்திமான்கள் பண்டிதர்கள் அதை தான் இது மற்றவனும் பார்த்து நடப்பான். அவன் எது பிரமாணம்னா ஒரு ப்ரூஃப் என்று ஆங்கிலத்தில் கூறுகலாம், ஒரு உறுதி என்று, உறுதி நடவடிக்கை என்று அவன் எதை செய்கின்றானோ அதை மற்றவர்கள் பின்பற்றுவார்கள் என்கிறார் பகவான் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் 3 விபாகம் 21வது வச்சனம். அதே மாதிரி மோடி மகோதயர் எப்படிப்பட்டவர் அதுவும் பகவான் சொல்கிறார். 5வது விபாகத்தில் நீங்கள் 2வது வருஷத்தில் போனோம்னா அங்கே சொல்கிறார், சந்நியாச கர்ம யோகஸ்ச நிஸ்ரேயஸ்ச உபௌ கரௌ து கர்ம சந்நியாசாத் கர்மயோக விசிஷ்யத்தைங்கிறார். அதாவது ரெண்டும் ஒன்று தான், நல்லது தான். கர்ம யோகமும் சரி, சந்நியாச யோகமும் சரி, நிஸ்ரேயசக உபௌ அந்த ரெண்டுமே நல்லது தான். கரௌ து பட் கர்மயோக சந்நியாசாத் விசிஷ்யத்தைங்கிறார். தயோஹோ அதுகளுக்கு இடையிலேயே தயோஹோ அஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோக விசிஷ்யதே. வைசிஷ்டியமானது கர்மயோகம் தான். அந்த கர்மயோகம் தான் மோடிஜி பண்ணுறார். கர்மாவை தான் நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கர்மயோகத்தில் பண்ணுறார். எவ்வளவு சிறப்பாக அவர் பண்ணுறார். அதுதான் மற்றவர்களும் அவருடைய சொந்த ஒரு எத்யத் ஆச்சரத்தை சிரேஷ்டாக சொன்ன இல்லையா, அவர் சொந்த பழக்கங்களை பாருங்களேன். ஒரு புகை பிடிக்க மாட்டார், மதுபானங்கள் கிடையாது, மாம்சாகாரங்கள் கிடையாது, பவித்திரமானவர். உலகத் தலைவர்களை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கம்மா. எவனாவது ஒரு உலகத் தலைவர் குடிக்காமல் இருக்கானா, இல்லை புகை பிடிக்காமல் இருக்கானா, மாம்ச ஆகாரங்கள் சாப்பிடாமல் இருக்கின்ற அத்தனை பேரும் மாம்ச ஆகாரங்கள் 100க்கு 100 உண்டு. குடிப்பழக்கம் 100க்கு 99.9 உண்டு. எல்லாருக்குமே உண்டு குடிப்பழக்கம் எல்லாத்துக்கும். ஆனால் நம்முடைய ரிஷி சுனக்கு வேணால் இல்லை, நம்முடைய பாரத தேசத்தின் UK பிரதமராக இருக்கார் இங்கிலாந்து, அவருக்கு வேணாம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா இந்த கலாச்சாரம் அப்படி, நம்முடைய கலாச்சாரம் அப்படி. அதனால் அவருடைய சொந்த இதெல்லாம் பார்த்து, அதனால தான் எத்யத் ஆச்சரத்தையை நான் எடுத்து அதை கூறுகின்றேன் பகவத்கீதையில். அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போது மக்களுடைய நலனை கருதப்பட்டவர். நீங்கள் பாருங்கள், உக்ரைனில் யுத்தம், போர், அந்த கிறிஸ்துவ 2 நாடும் போட்டு அடிச்சுக்கிறாங்க. நம்முடைய ஆட்களெல்லாம் அழகாக பிளெயினில் விமானத்தை வைத்து அவர்களை எல்லாம் பத்திரமாக கூட்டி கொண்டு வந்தார். காசா ஸ்ட்ரிப்பில் இப்போது இஸ்லாமியர்களும் கிறிஸ்டியன்ஸும் யூதர்களும் அடிச்சுக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஆள்களையும் அழகாக அவர் கொண்டு வந்தார். இப்போ கட்டாரில் பாருங்கள், மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களை எவ்வளோ அழகாக கொண்டு வரார். கட்டாரில் நம்முடைய பாரத தேசத்தின் கலாச்சாரமான கோவில்களாக நிர்ணயம் பண்ணுற, அழகாக நிர்ணயமான கோவிலை கட்டிடப்பட்ட ஒரு கத்தோலிக் கிறிஸ்டியனா, இந்தியன் கிறிஸ்டியன் தான். நிலம் கொடுத்தப்பட்டவர் ஒரு முகமதியர், யார் அப்துல்லாவே, அந்த ஷேக்கே 27 ஏக்கரை கொடுக்குறா. இல்லை மோடி மகோதயத்துக்காக தான், அவருக்காக தான் ஒரு சீக்கியர் அவர் தான் அந்த பில்டிங்கை கட்டினாருங்கிறாங்க. ஒரு பார்சி தான் கான்ட்ராக்டராம். அப்போது எல்லாம் அழகாக, இப்போ தமிழ்நாட்டை செங்கோலுக்காக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அங்கே போய் தேவாரங்கள்லாம் எவ்வளோ அழகாக திருவாசகங்கள் தேவாரங்கள்லாம் காதுக்கு இனிமையாக இருந்தது. சிவனை பற்றி பாடுறதும் அதெல்லாம் அந்த கலாச்சாரத்தை உண்டு பண்ணி பாரத தேசம் ஒன்றாக இருக்க வேண்டும், ஐக்கியமாக இருக்க வேண்டும் பாடுபடக்கூடிய மனிதர் ஒன்று தான். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அவருடைய பக்தியை பாருங்கள். அவருடைய பக்தி எப்போ ஏற்பட்டது? அவர் நேர கேதார்நாத்லேருந்து, சங்கராச்சாரியர்லேருந்து, ராமானுஜாச்சாரியர்லேருந்து, லேபாட்சியிலேருந்து, பஞ்சப்பட்டியிலேருந்து, திருப்பி திருப்பையார், என்னுடைய சொந்த ஊரான அங்கெல்லாம் போய் திருப்பையார் குருவாயூருக்கெல்லாம் போய் சுவாமிகளெல்லாம் பார்த்து, ஸ்ரீரங்கத்துக்கு போய், ராமேஸ்வரத்தில் போய் அந்த பிரசாதங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணார். இப்போ அயோத்தியாவில் அவருடைய பக்தியை பாருங்கள். உண்மையான ஒரு தெய்வீக பக்தி அவருக்கு பாருங்கள். இந்த தெய்வீகமான, நான் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் சொல்கிறேன், உங்கள் குரானில் என்ன சொல்லியிருக்கு? தெய்வ நம்பிக்கை இல்லாதவனுக்கு என்ன தண்டனை சொல்லியிருக்கா இல்லையா? இப்போ நீங்களே எடுத்து பார்க்கலாம். நான் அதை என்ன கடும் தண்டனை நான் சொல்ல விரும்பலை. அப்பேற்பட்ட நம்பிக்கை இல்லாத கம்யூனிஸ்டுகளோ, நம்பிக்கை இல்லாதவர்கள் நாத்திகர்களோட போய் நீங்கள் ஏன் உறவாடுறீங்க? நீங்கள் அப்படி அவர்களுக்கு நீங்கள் உங்கள் வாக்குகளை அளிப்பீர்களே, ஆனால் நீங்கள் உங்கள் குரானுக்கும் உங்கள் பைபிளுக்கும் நீங்கள் செய்யும் துரோகம்.
நீங்கள் அதற்கு எதிராக செல்கிறீர்கள். அதைத்தான் நான் ஒரு தடவை பாகிஸ்தானும் சைனாவும் எப்படியா உறவு கொண்டாடலாம்? நீ இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவன், குரானில் தெய்வ நம்பிக்கை வேண்டும் என்று இருக்கின்றது, தெய்வத்தை நம்பாதவர்களுக்கு தண்டனை என்ன? அந்த சைனாக்காரன் என்ன, அவன் கம்யூனிஸ்ட். அவங்க 2 பேருக்கும் நீ தான் இந்தியா விட்டுட்டு, இந்த பாரத தேசம் தெய்வ நம்பிக்கையுடைய தேசம். இதை நீங்கள் தான் அண்ணன் தம்பியாக நீங்கள் உறவு முறையில் பழக வேண்டுமே தவிர, சீனன்காரனோட கம்யூனிஸ்ட்காரனோட பழகினா உங்கள் குரானுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க, உங்கள் பைபிளுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க. இங்கே இருக்கிற நம்ம பசங்கள்ட்ட, இங்கே இருக்கிற கிறிஸ்துவர்கள்ட்ட கேட்குறேன், நீங்கள் எப்போது நீங்கள் பாரத தேசம், நீங்கள் மோடி மகோதயா அவர்களுக்கு நீங்கள் உங்கள் வாக்குகளை அளிக்கவில்லையோ, நீங்கள் உங்கள் நூல்களுக்கு, தெய்வீக நூல்களுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள், வஞ்சகம் செய்கிறீர்கள். இல்லை, தெய்வ நம்பிக்கை உடையவன் எந்த தெய்வத்தை நம்பினாலும் தெய்வம் ஒன்று தான் இருக்கு. தெய்வம் யாரையும் தண்டிக்க மாட்டார், யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டார். தெய்வ நம்பிக்கை இருக்கப்பட்டவன் தான் தேவை. எனக்கு தமிழ் மொழியில் நம்பிக்கை வேணும்னா தமிழில் நான் ஆராதிக்கிறேன், ஆங்கிலத்தில் ஆராதிப்பேன், அரபிக் மொழியில் அரபிக் பாஷையில் ஆராதிக்கிறாங்க, அவ்வளவுதான். நம்பிக்கை தெய்வம் தான். இதை இஸ்லாமியர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வ நம்பிக்கை இல்லாத கிறிஸ்துவர்களையும் தெய்வ நம்பிக்கை இல்லாத இந்த கம்யூனிஸ்ட்களுக்கு நீங்கள் வாக்குகளை அளிப்பீர்களே, ஆனால் அது மிகவும் பெரிய வஞ்சகம் செய்வதாகவும் உங்கள் நூல்களுக்கே. அவர் ஒன்றும் கூலி கேட்கல, எனக்கு என்ன 1000 பவன் கூட, இல்லைன்னா 5000 ரூபா கூட அப்படின்லாம் கூலி கேட்கல. கூலி கேட்கப்பட்டவரை உங்கள் அன்பிற்கு நீங்கள் ஒரு குருதட்சணை வழங்க வேண்டும். எதற்காக குருதட்சணை நீங்கள் வழங்க வேண்டும் என்றால், கோவிட் தருணத்தில் நான் லண்டனில் இருந்தேன். அங்கேருந்து இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கே தான் அனுப்புகிறாங்க எல்லோரும். இங்கே போனால் சேஃபாக இருப்பீங்கிறாங்க. நம்ம எல்லோரும் 1 ஷாட்டு 2 ஷாட் முதல்ல இந்த வேக்சின்லாம் எடுத்தோம். 3வது பூஸ்டர் ஷாட்னாங்க. நான் எடுத்த பூஸ்டர் ஷாட்டுக்கு எடுத்து போனால் அரசு ஆஸ்பத்திரிலாம் பார்த்தா இங்கிலாந்து நாடெலாம் தோற்று போயிடும். அங்கே NHSன்னு ஒன்று இருக்கின்றது. அதற்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி 3 மாதம் ஆகிடும். அதுக்குள்ளே மனிதனே இறந்து போயிடுவான். ஒரு டெஸ்ட்டுக்கு 100 பவுண்டு, அதாவது 10,000 ரூபா. இங்கே ஃப்ரீ, ஒன்றும் காசு கொடுக்காம, நீங்கள் பணம் கட்டாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்து ஃபோனுக்கு மேலே ஃபோன் வரும். யார் பண்ணால் அதெல்லாம்? உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்தவர் மோடி மகோதயா. 144 கோடி ஜனங்களை வைத்து வெறும் 5 லட்சம் பேர் தான் மரணித்திருக்கிறார்கள். ஆனால் USA நம்முடைய விட பல மடங்கு உயர்ந்த நாடு என்று கூறுவார்கள். 35 கோடி ஜனத்திற்கு 18 லட்சம் பேர் மறந்திருக்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகளில் 35-40 கோடி ஜனங்கள், மொத்தம் ஐரோப்பிய நாடுகள், அங்கேயும் 16-17 லட்சம் மரணித்திருக்கிறார்கள். இவர் மருத்துவ உபச்சாரங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆசையாக இங்கே மருத்துவத்தை இங்கேயே இந்த உலக நாடுகள், வெஸ்ட் இண்டீஸ்க்கெல்லாம் அவர் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு இந்த கோவிட் வேக்சின். இந்தியாவில் உற்பத்தி பண்ணி இந்தியர்கள் கெட்டிக்காரர்கள் என்று நிரூபித்தார். நமக்கு உயிர் பிச்சை கொடுத்தார். அந்த உயிர் பிச்சை கொடுத்த ஒரு மகா புருஷனுக்கு நீங்கள் உங்கள் வாக்குகளை அளிக்கவில்லை என்றால் அது பெரிய குற்றம். இந்த பிரபஞ்சமே உங்களை சபிக்கும். மோடி சபிக்க மாட்டார்ப்பான், ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் மகாவிஷ்ணுவின் அவதார புருஷர் என்கிறேன் நான். அவர் இன்னும் உங்களை சபிக்க மாட்டார். ஆனால் இந்த லோகம், இந்த பிரபஞ்சம், இந்த லோகத்தில் இருக்கும் பலதரமான சக்திகள் உங்களை சபிக்கும். அதற்காக நீங்கள் மறுபிறவி எடுத்து அந்த பாவத்தை நீங்கள் நீக்க வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு வாக்குகளை அளிக்கவில்லை என்றால் பாவம் செய்வது, ஒரு குருவுக்கு தட்சிணை கொடுக்கவில்லை என்றால் அது மிகப்பெரிய பாவம். அந்த பாவ நிவாரணார்த்தம், அந்த பாவத்துக்கு பரிகாரம் பல பிறப்புகள் நீங்கள் எடுத்து நன்மைகளை செய்ய வேண்டும். இது ஒரு பெரிய பாவம். இது மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் இன்னும் உங்கள் பணத்தை கேட்கவில்லை. உங்கள் வாக்குகளை அன்புடன், எந்த கட்சியை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, கட்சி என்று பாரபட்சமே வேண்டாம், யுனைடெட் இந்தியான்னு அப்படி வரட்டும். நான் வேற, நீ வேற, நான் தான் ஆட்சி, நீ தான் ஆட்சி, அது வேண்டாம். அவருக்கு அந்த யோகம் இருக்கிறது. என்ன யோகம்னா, அவர் ஒரு தெய்வீக புருஷன். யமதர்மராஜா சொல்லி கொடுக்குறான் நச்சிகேதன்ட்ட, ஏஷு சர்வேஷு பூதேஷு குடோ ஆத்மா ந பிரகாசத்தே. அப்போ நச்சிகேதா சின்ன பையன், அவன் நச்சிகேதன். யமதர்மராஜா சொல்கிற நச்சிகேதா, எல்லா உடம்புலையும் இருக்குது இந்த ஆத்மா, சில உடம்புல தான் பிரகாசிக்கும், சில உடம்புக்கு தான் கிரிக்கெட் வரும், சச்சின் டெண்டுல்கர் மாதிரி, சிலவர்களுக்கு செஸ் வரும், எல்லா உயிர்களுக்கும் வராது. சிலவர்கள் தான் ஒரு தீர்மானம் எடுத்தவங்கலாம் அது எல்லாமே கோடி கோடி லாபத்தில் வியாபாரி இருந்தாலும், பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் அவங்க ஜட்ஜ்மெண்ட் தான், அவங்களும் அறிவாளிகள் கிடையாது. அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை அது அவங்களுக்கு நன்மையாக வந்து செயல்படுகின்றது. அவங்களுடைய அதிர்ஷ்டம், உடம்பின் அதிர்ஷ்டம், போன ஜென்மத்தின் புண்ணியங்கள் அவங்களுக்கு என்னவா இருந்தாலும் அவங்களுக்கு அது அதிர்ஷ்டமாக இருக்கின்றது. கால்பந்து வீரர் எல்லாரும் கால்பந்து விளையாட முடியாது. அது சில பேருக்கு வரும், விளையாட்டு பில்லி மாதிரி உள்ள ஆளுகள் வரும். அதனால மோடி மாதிரி உள்ள ஆளுகள் தான் ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருந்து நாட்டை ஆள வேண்டுமே தவிர, மற்றவர்கள் அந்த ராசி கிடையாது, அந்த ஞானம் இல்லை, அந்த யோகம் இல்லை உடம்புல. இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். தயவு செய்து ஒரு சாபம் வரக்கூடாது, ஒரு பாபம் உங்களை வந்து சேரக்கூடாது. நீங்கள் எந்த கட்சியினர் வேண்டுமென்றால் இருங்கள். ஆனால் இந்த வரும் பாராளுமன்ற தேர்தலில் மோடியின் தலைமையிலான இருக்கும் பிஜேபி என்கிறார்கள், பாஜக என்கிறார்கள், அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை நீங்கள் அளித்து நம்முடைய நாட்டை மேம்படுத்த, நம்முடைய நாட்டின் தெய்வீக
கட்டுப்பாட்டில் இருக்க நீங்கள் எல்லாரும் உதவ வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஹரி ஓம்.